வணக்கம் ஃபார்மோட்டோக்கு திவார் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபார்மோட்டோக்கு ரீப்பர் பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரீப்பர்ல நம்ம 7 HP இன்ஜின் கொடுத்துருங்க, பியூர் பெட்ரோல் இன்ஜின். சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன ஹைலைட்லாம் நம்ம இதுல வந்து ஆயில் சென்சார் கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி வந்து ஸ்டாப்பர் மாதிரி தான் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன் கேஸ் உங்களுக்கு ஆயில் லெவல் கம்மியாச்சுனாவோ உங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அலர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து கட் ஆஃப் பண்ணிட்டுருங்க. சோ இந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் சென்சார் கொடுத்துருக்கோம். சோ இது மட்டும் இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டியூட்டி இன்ஜின் கொடுத்துருக்கோம். இந்த 7 HP இன்ஜின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ நார்மல் 7 HP இன்ஜின் இல்லாமல் இது வந்து ரீப்பருக்குனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி நம்ம வந்து ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு 7 HP பியூர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் சரிங்க, எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 3 கியர் கொடுத்துருக்கீங்க இதில். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஈஸி டர்னிங் கிளச், நம்ம மிஷினில் இருக்கிற ஹைலைட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஈஸி டர்னிங் கிளச் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஈஸியாக வந்துட்டு திருப்ப இருக்கும் சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம். ஸோ கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா வந்துட்டு லெஃப்ட் திரும்பினா சரி ரைட்டு திரும்பினா சரி எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக வந்து ஒரு கிளச் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சரி ரைட்டு சரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கிளச்சை பிடிச்சிங்கனாவே வண்டி திரும்ப ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு. ஸோ இதனால வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம், திரும்பறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கவே தேவையில்லைங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பக்காவாக பிளான் பண்ணி தான் டிசைன் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து கிளச் கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்கு இண்டிவிஜுவலாக கிளச்னு கேட்டிங்கன்னா ரீப்பருக்கு செப்பரேட் கிளச்சுங்க, அந்த வந்து பார்த்தீங்கன்னா வீலுக்கு வந்து செப்பரேட் கிளச், மூவிங் கிளச் தனியாக சொல்லி கொடுத்துருக்கீங்க இதில். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல், அதாவது நீங்கள் நார்மலாக டில்லரில் பார்க்குறீங்களா சேம் அதே டைப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த இண்டிவிஜுவலாக வந்து செப்பரேட்டாக 2 கிளச் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது மூலியமாக என்னன்னா நீங்கள் செப்பரேட் இண்டிவிஜுவலாக ரீப்பரை நீங்கள் ரன் பண்ண முடியும், மூவிங் சிஸ்டமும் நீங்கள் ரன் பண்ணிக்க முடியுங்க இதில். ஸோ இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க ஃப்ரேமும் சரி கியர் பாக்ஸும் சரி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டியில் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃபும் சரிங்க, கண்டிப்பாக ஸ்பேர்ஸும் சரி உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஹெவி டியூட்டி பர்பஸ்க்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நீங்கள் ரீப்பரை பயன்படுத்தி என்னன்னா நீங்கள் என்னென்ன அறுவடை பண்ணலாம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எள்ளும் சரிங்க, நெல் இருக்கலாம், அதுக்கப்புறம் சோளத்தட்டை இருக்கலாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு நேரம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதில் வந்துட்டு அறுவடை பண்ண முடியுங்க. அதாவது அறுத்து ஒரு பக்கமாக சாச்சு கொடுத்துருங்க இதில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டுக்கு வந்துட்டு வேலி மசால் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் அறுத்துட்டு இருப்பீங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நேரமும் அதிகமாகும், இன்னொன்று கூலியும் நீங்கள் செப்பரேட்டாக ஆள் போட இருக்கும்போது அதிகமாகுங்க. நீங்கள் இந்த ரீப்பரை பயன்படுத்தும் போது என்னன்னா நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு பாத்தி ஒரு செலவாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆள் போனாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இல்லாமல் கண்டிப்பாக அறுத்துட்டு வர முடியாது ஷியூரா. சரி இந்த மிஷின் பயன்படுத்தும் போது நீங்கள் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நீங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாங்க இதில். இதில் என்ன ஹைலைட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் நிற்கிற பயிர்கள் எல்லாத்தையும் நீங்கள் அறுத்துக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை மிச்சம் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம ஃபார்மேட்டுக்கு ரீப்பர் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 அடி அகலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீப்பர் செட்டப் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலியமா என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக, அதாவது நீங்கள் இங்கே அறுக்கிற பயிர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சாச்சு உங்களுக்கு வந்து வெளியே கொடுத்துருங்க இதில். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ரேஞ்சாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீல் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைடாக கொடுத்துருக்கும் பாருங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேத்துல பெதையறதோ அந்த மாதிரி கிரிப் வந்துட்டு கிடைக்காத, வீல் ஸ்லிப்பேஜ் ஆகிறோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது இதில். ஸோ 2 பக்கம் உங்களுக்கு வீல் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தோட்டத்தில் போறீங்க டயர் ஸ்லிப்பேஜ் ஆகிறதோ இல்லை சேத்துல போடும் போது என்ன உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி டயர் பெதையறதோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி கிளச் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சென்ட்ரிஃபியூகல் கிளச்சோ இல்லை பெல் சிஸ்டமில் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெவி டியூட்டி கிளச் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லர் என்ன கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே கிளச்சை தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் வந்து சீக்கிரம் தேயுறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்டிப்பாக ஷூராக இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளச் டிரைவ் பண்ணுறதுக்கான டுவல் பெல்ட் கொடுத்துருக்கோம். இந்த பெல்ட் வந்து டூத்தர் பெல்ட் கொடுத்துருக்கனால என்னன்னா அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகிறோம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராதுங்க இதில். ஸோ இந்த ரீப்பர் பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே கொடுத்துருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இங்கே இருக்கிற எல்லா அக்ரிகல்ச்சர் மிஷினரிக்கும் நம்ம கிட்ட ஸ்பேர் சப்போர்ட் சர்வீஸ் போட்டுருக்கீங்க. இதை பற்றி உங்களுக்கு தகவல் வேணாலும் கீழே கொடுத்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.